அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சகருக்கு சிக்கன் கிரேவி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா சிக்கன் கிரேவி செய்யலாம்னு சொல்லி தான் நான் தக்காளி அரைக்கும் போது வீடியோ எடுக்கலை. அதனால் தக்காளி கூட நான் ஒரு 3 தக்காளி போட்டு கொத்தமல்லி, மெழுகு, ஜீரா இது போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் பச்சை ஸ்மெல் போனோன்னே ரெண்டாவது இது ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அது கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் கொதி வரணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு போகிற மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்டோன்னே பச்சை ஸ்மெல் போனோடனே முருங்கைக்காய், சிக்கன் அப்புறம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா அது எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் சிக்கன் முருங்கைக்காவும் கொஞ்சம் வேகணும். வேந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குழம்புக்கு அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நடுவில் அப்படியே எங்கள் அக்கா கேக் செஞ்சுருந்தாங்க, அப்படியே டேஸ்டிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வடிகட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் அம்மா சைடில் கொஞ்சம் டீ போட்டு அப்புறம் அம்மா டீ கேட்டிருந்தாங்க. சரி அப்படியே ஸ்ட்ராங்காக டீ போட்டுட்டு அவங்க கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் குடிப்பாங்க. அப்புறம் டீ போட்டுட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.